தமிழ் மேட்ரிமோனி இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் வரன்களின் தகவல்கள் வழங்குறாங்க. உடனே கால் பண்ணுங்க. ஜெயலலிதா அம்மையாருடைய ஒரு இது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு ஏதாச்சும் இன்டர்வென்ஷன் பண்ணா இல்லை என்றால் அவருடைய கூட இருக்கின்ற நபர்களை வச்சு ஏதாச்சும் பேச வச்சு அதன் பிறகு ஏதாச்சும் ரியாக்ஷன் அவங்களுக்கு தெரியணும்னா இப்படி அந்த அவருடைய அந்த டவல் எடுத்து இப்படி துடைக்கிற மாதிரி தொடச்சி இப்படி பார்ப்பாங்க. கலைஞர் அந்த அளவுக்கு தெளிவா இருந்ததோ அந்த தெளிவு வந்து பாக்கி இருக்கின்ற அமைச்சர்கள் இருக்கின்ற பலருக்கும் கூட கிடையாது. சிங்கள மக்கள் ஆனாலும் சரி, அங்க இருக்கின்ற ஒரே ஒரு பிரச்சனை இதுதானுங்க. அதாவது அனைத்து குடும்பங்கள்லையும் அட்லீஸ்ட் ஒரு நபரை வந்து இழந்திருக்கிறார். அது எல்டிடி நாடு உடைய குண்டுவெடிப்பினால் இருக்கலாம், இல்லை என்றால் இராணுவத்தில் இருந்தனால அதன் காரணமாக அவர் வந்து மரணம் அடைந்திருக்கலாம். சிஎம்மா இருப்பாங்க, இல்லைன்னா இந்த பக்கம் என்ன இருந்தாலும் சரி பார்த்து சிரிச்சுடனே இங்கிருந்து நம்ம திமுக மினிஸ்டர்ல அப்படி பார்ப்பாங்க. சட்டமன்ற நடவடிக்கையில அதுவும் ஒரு உங்களுக்கு பீட்டா இருந்தது. நீங்க ரெகுலரா சட்டமன்ற நடவடிக்கைகள் இண்டுல எழுதிட்டு இருக்கீங்க. பத்திரிகையாளர்களுக்கு தனியா இண்டு எக்ஸ்பிரஸ் தினத்தந்தின்னு வரிசையா இருப்பாங்க. அப்ப முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர்லாம் அங்கதான் இருப்பாங்க. திரு கருணாநிதி அவர்களையும் உங்களுக்கு தெரியும், செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் ரெண்டு பேருமே தெரியும். உங்களை எப்படி டீல் பண்ணுவாங்க சட்டமன்றத்தில் ரெண்டு பேருமே? கலைஞரை பொறுத்தவரை வந்து பிரச்சனையே கிடையாது. நீங்க ஒரு விஷயம் அவர் பேசினாரு, அது உங்களுக்கு தெரியல இல்லை என்றால் புரியலான்னு சொன்னீங்கன்னா நேராக போயிட்டு அவர்கிட்டே கேட்டுடலாம், இல்லைன்னா ஒரு நோட் அனுப்பிச்சிடலாம், தாராளமாக அவர் வந்து பேசிடுவார். இவங்களை பிடிக்கவே முடியாது, ஜெயலலிதா அம்மா வந்து பிடிக்கவே முடியாது. அங்கே இருப்பாங்க. அங்கே இருந்தால் மட்டும்தான், அதாவது 2006 2011 மட்டும் ஐ திங்க் 2 3 முறை தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஏனென்றா கரெக்டா வந்து அது அந்த ஸ்பீக்கர் இது ஸ்பீக்கர்னு வச்சிங்கன்னா இந்த பக்கம் வந்து ப்ரெஸ் இருக்கும், அந்த பக்கம் வந்து அதிகாரிகள் இருப்பார்கள். ப்ரெஸ்ஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் சீட் வந்து ஹிந்துவனுடைய சீட்டு. அந்த சீட்டுக்கு நேராக காலில் தான் அந்த எதிர்கட்சி தலைவர் உட்காருவார். அதற்கு 2006 பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அந்த கேலரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம், அதாவது எதிர்கட்சி வரிசையில் பார்த்தீங்கன்னா தங்கமணி, வேலுமணி, இவர் ராதாகிருஷ்ணன், இவர்கள்லாம் அந்த வரிசையில உட்கார்ந்தவங்க தான். பிற்காலத்துல பெரிய மனிதர்களாய் உருவெடுத்த நபர்கள். ஜெயலலிதா அம்மையாருடைய ஒரு இது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு ஏதாச்சும் இன்டர்வென்ஷன் பண்ணா இல்லை என்றால் அவருடைய கூட இருக்கின்ற நபர்களை வச்சு ஏதாச்சும் பேச வச்சு அதன் பிறகு ஏதாச்சும் ரியாக்ஷன் அவங்களுக்கு தெரியணும்னா இப்படி அந்த அவருடைய அந்த டவல் எடுத்து இப்படி துடைக்கிற மாதிரி தொடச்சி இப்படி பார்ப்பாங்க. யாராவது இருக்காங்க, அதான் ஹிந்துல யார் வந்திருக்கா, தந்தியில யார் இருக்கா, அது ஹிந்து எக்ஸ்பிரஸ் தந்தி அப்படித்தான் இருக்கும். யார் வந்திருக்கான்னு ஒன்று பார்ப்பாங்க. ரெண்டு வந்து இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களுடைய அந்த இது சீரியஸை கவனிச்சுட்டு இருக்காங்களா, இல்லை ஒரு நகைச்சுவை மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களா, அதுவும் அவங்க வந்து பார்ப்பாங்க. சில நபர்களே அவங்களுக்கு நல்லா பிடிக்கும், சில நபர்களை பிடிக்கவே பிடிக்காது. செய்தியாளர்கள் அப்படி ஒரு செய்தியாளர் தான் அந்த மாதிரி கேலரியில் உட்காந்துருந்தாங்க. இவங்க முதலமைச்சராக இருக்காங்க, கேலரியில் உட்காந்துருக்காங்க. அது மேலே அதாவது பத்திரிகையாளர்களுக்கு ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு கேலரியில் ஒதுக்குனாங்க. அப்புறம் கேலரியில் ஃபர்ஸ்ட் ரோ ஒதுக்குனாங்க, 2 சைட்லையும் ஒதுக்குனாங்க. அவங்க அப்படி பார்த்துட்டாங்க. அவங்க வந்து முன்னாடி ஜெயடிவியில் ஒர்க் பண்ணுவாங்க. மார்ஷல் அனுப்பிச்சு அந்த அம்மாவை வெளியே அனுப்பு அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு அது ஹூ ஷி லைக்ஸ் ஹூ ஷி டசன்ட் லைக்ங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கிற ஒரு லேடி. அதுவும் நான் என்ன அதிகாரம் யூஸ் பண்ணியும் நான் யாரை வேணாலும் எங்கிருந்த வேணாலும் நான் வந்து எழுப்பிட்டு தூக்கி போட்டுருவேங்கிறது தான். அதே மாதிரி அங்க நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு இருக்கின்ற அந்த வாம்த்து, அந்த சாம் எல்லாம் வந்து அதோட முடிஞ்சு போயிடும். நீங்க அப்போ நீங்க வந்து என்ன கேள்வி கேட்டாலும் அதற்கு பதில் வரும். அதாவது அங்க பேச முடியாது, அவங்க வெளியே வந்த உடனே தாராளமாக அந்த காரிடார்ல தாராளமாக பேசலாம், அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்க மேல சாஃப்ட் கார்னரா இருந்தாங்க. நிச்சயமாக பல தருணங்கள்ல வந்து அந்த காரிடார்ல தான் பேச முடிஞ்சிருக்கிறது. பேச முடியறது ஒரு சில வார்த்தைகள் தான். ஒரே ஒரு முறை தான் ஒரு பெரிய ஒரு, அதாவது அவங்க அந்த ஆட்சி விட்டு இறங்குற அந்த சமயம் 2006 அந்த கடைசி செஷன், அதுக்கு ஃபெப்ரவரியில கடைசி செஷன் முடிச்சுன்னா போயிட்டு நான் ஆக்சுவலா அவர்கள் வெளியே வர்றாங்க, நான் இப்படி போயிட்டு இருக்கேன். தப்புன்னு வந்து மாட்டிக்கிட்டேன், அவங்க முன்னாடி மாட்டிக்கிட்டேன். அது யூஸ்வலா இவங்க வந்து இந்த சில செக்யூரிட்டி வந்து என்ன பண்ண மாட்டாங்கல்ல, முதலமைச்சர் வரும்போது வர மாட்டாங்க. சில செக்யூரிட்டிக்கு வந்து அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு முன்னாடியே சொல்லி வச்சிருப்பாங்களான்னு தெரியல, இவங்க வந்தா விட்டுருங்கன்னு. அதாவது எப்பவுமே என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா, அந்த செஷன் முடியும் போது தலைவர்கள் வெளியே வரும்போது சில பத்திரிகையாளர்களை சந்திக்கிற அந்த வழக்கம் இருக்கிறது. ஜெயலலிதாவுக்கும் அந்த வழக்கு இருக்குது. அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா, சில பத்திரிகையாளர்கள் ரொம்ப பிடிக்கும்னு நான் சொன்னேன்ல, சுனில் பிரபு NDTVல ஒருத்தர் இருந்தாரு, வீரராகவன்,
அவரையும் இந்த மாதிரி அவரும் என்டிடிவியில் இருந்தார். இந்த மாதிரி சில பத்திரிகையாளர் இருந்தாங்கன்னா அவங்களாம் வெளியே தான் நிற்க முடியும், அவங்க உள்ள வர முடியாது டிவி சேனல்னால. ஸோ இவங்க வெளியே போகும்போது அங்கிருந்து குரல் வரும், மேடம் மேடம் லேட்டர் சுனில்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. இல்லைன்னா போயிட்டு ஏதாச்சும் பேசுறதா பேசுவாங்க. அப்போ நாம கேட்கும் போதும் அந்த மாதிரியான நீங்க அந்த மாதிரி கேட்டிருக்கீங்களா? தாராளமா. இப்போ வந்து 2006 நீங்க முடிக்க போறீங்க. அப்ப அந்த ஆட்சியினுடைய எந்த இடத்துல மீட் பண்ணி கேட்குறீங்க? இது அவங்க வெளியே வந்த உடனே அந்த காரிடார் இருக்கு, அந்த வெள்ளை இதுல போட்டிருக்கோம், மார்பிள் போட்ட அந்த காரிடார் இருக்கு, அந்த காரிடார்ல நின்றுட்டு அவங்க ஒரு 25 மினிட்ஸ் பேசுறாங்க உங்ககிட்ட. எங்கிட்ட எனக்கு வேற பேப்பர் வேற முடிஞ்சு போச்சு. நீங்க மட்டும் இருக்கீங்க. நான் வந்து ஒரு 5-6 மினிட்ஸ் நான் தான் இருக்கேன். அதுக்கப்புறம் தான் இந்த சிஎம் பிஆர்ஓ போயிட்டு பாக்கி இருக்கிற பஸ் எல்லாம் கூட்டு வந்து அவங்களும் பின்னால் நிக்கிறாங்க, நான் முன்னாடி நிக்கிறேன். உங்களுக்காக தான் பதில் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஒரு 5-6 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய பேப்பர் முடிஞ்சு போச்சு. நான் திருப்பி பாக்குறேன், அவங்களே வந்து இன்னொருத்தவங்கிட்ட பேப்பர் எடுத்து சொன்னாங்க, பேப்பர் கொடுக்குறாங்க, அது உட்காந்து மறுபடியும் எழுதினேன். இந்த மாதிரி அந்த காரிடார்ல பாக்குறதுக்கு ஆனா வாய்ப்பு இருக்கிறது. அது நிச்சயமாக இந்த செக்யூரிட்டி நினைச்சா தான். அதாவது செக்யூரிட்டி என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, அம்மா பாக்குற இடத்துல நிக்க சொல்லுவாங்க. அவங்க பார்த்துட்டு ஒன்னா வந்து சிரிச்சுட்டு அப்படியே போயிடுவாங்க. இல்லைன்னா வாட் அப்படின்னு கேட்பாங்க. நீங்க அதுக்கப்புறம் நீங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து பேசலாம். கலைஞர்கிட்ட அந்த பிரச்சனையே கிடையாது. கலைஞர் அங்க விட்டா நேரம் வசந்த மண்டபம் போவாரு. வசந்த மண்டபங்களை உள்ளே நீங்க வந்து தரத்தன்னு போயிட்டு அவங்ககிட்ட கேட்கலாம், என்ன சார் நடக்குதுன்னு சொல்லலாம். இதுல எனக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜெயலலிதாமா என்ன பார்த்து சிரிக்கும் போது, நீ மேல உட்கார்ந்துருக்கும் போது, ஆமாமா உட்காரும் போது சிஎம்மா இருப்பாங்க, இல்லைன்னா இந்த பக்கம் என்ன இருந்தாலும் சரி, பார்த்து சிரிச்ச உடனே இங்கிருந்து நம்ம திமுக மினிஸ்டர்ஸ்ல அப்படி பார்ப்பாங்க. இந்த எதிர்கட்சி வச்சாங்கன்னா இப்படி பார்ப்பாங்க. இல்லைன்னா அங்க இருந்தோன்னா தெரியுதுன்ட்டு பார்ப்பாங்க. அதன் பிறகு வந்து கலைஞர்கிட்ட போட்டு கொடுத்துருவாங்க, பாத்தீங்களா அவன் அங்கதான் அதிமுகவினர்ன்ட்டு. நமக்கு அப்படியெல்லாம் கிடையாது. அதிமுக ஆனாலும் சரி, திமுக ஆனாலும் சரி, நம்ம வந்து கவர் பண்ண வேண்டும். இன்னைக்கு வந்து டிஎம்கேன்ற வீட்டு கொடுத்துருப்பாங்க, நாளைக்கு வேற ஒரு வீட்டு கொடுக்க போறாங்க. அதை பொறுத்துதானே நமக்கு இருக்கிறது. அது ஆனா முக்காவாசி திமுக ஆளுகளுக்கானாலும் சரி, எந்த அரசியல் கட்சியில் இருந்தாலும் அவங்களுக்கு யாருக்குமே புரியாது. அது நாம இப்போ வந்து ரொம்ப தெளிவா வந்து நேஷனல் பாலிடிக்ஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். அதாவது பிஜேபி கவர் பண்ற பல நபர்களும் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஏறத்தாழ பிஜேபி சேயிங் திஸ், ஆர்எஸ் சேயிங் திஸ், விஹெச்பி சேயிங் திஸ், அந்த ஒரு இதுதான் போயிட்டு இருக்காங்களே தவிர அதை தாண்டி அவர்களால் பயணிக்க முடியவில்லை. நிச்சயமா ஏறத்தாழ ஒரு கேடர் மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. நமக்கு அந்த பழக்கமோ அந்த அப்படி இருக்க வேண்டும் என்ற ஆசையோ நிச்சயமாக கிடையாது. ஒரு நடுவில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் கலைஞர் வந்து வசந்த மண்டபத்துக்கு போயிடுவாரு. சிரிக்கும்போது என்னை பார்த்தாங்கன்னா இவங்களும், அதாவது அமைச்சர்களும் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஏறத்தாழ ஒரு 11:30-12 ஆகும்போது அவங்களும் ஒருத்தர் 2 பேர் போயிட்டு இது தேநீர் அருந்திட்டு அதன் பிறகு வந்து திரும்பி வருவாங்க. அதன் பிறகு 2 அமைச்சர் போவாங்க. அந்த மாதிரி நடந்து கொண்டு இருக்கோம். அப்போ சிரிச்ச தகவலை வந்து நான் சொல்றதுக்குள்ளால இவங்க போய் சொல்லணும் முதலமைச்சர்கிட்டன்னு சொல்லி, உங்களை பார்த்து ஜெயலலிதா ஆமா பாத்தீங்களா ஜெயலலிதா பஸ் வச்சுட்டு இருக்கான்ட்டு. அப்ப நானும் சில டைம் நான் வந்து முந்திப்ப நான் போய் கலைஞர்கிட்ட சொல்லுவேன், பாத்தீங்களா சார் என்னை பார்த்து 2 முறை சிரிச்சாங்க. என்ன சொல்லுவாரு அதுக்கு? ஆமாயா, உனக்கு அவங்கெல்லாம் சிரிச்சா உனக்கு நீ வந்து இப்படி என்கிட்ட வந்து சொல்லுவியா? நான் எத்தனை வாட்டி சிரிச்சிருக்கேன் உனக்கு? நான் யார்கிட்ட சார் போய் சொல்றது? அதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா தான் இது பண்ணுவாரு. இப்போ வந்து இது ஏதோ அதிமுகவோட தொடர்பு வச்சிருக்கிறது ஒரு தவறு என்று அவர் ஒரு காலத்தில் கருத மாட்டார். நான் ஒரு கேடர்லங்கிறதுல தலைவர் எந்த அளவுக்கு தெளிவா இருந்தாரோ, கலைஞர் எந்த அளவுக்கு தெளிவா இருந்ததோ, அந்த தெளிவு வந்து பாக்கி இருக்கின்ற அமைச்சர்கள் இருக்கின்ற பலருக்கும் கூட கிடையாது. அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. என்னப்பா இது, நான் ஒரு மலையாளத்தான் இங்க வந்து இந்துல வந்து வேலை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அரசியல் ஆம்பிஷன்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கின்ற ஒரு எண்ணம் வந்து நீங்க எப்படி டிஎம்கே கேடரை வந்து சேர்க்க முடியும்? இப்போ தமிழ்நாடு அரசியல் அதை தாண்டி ஹிந்துவோட ஸ்ரீலங்கா கரஸ்பாண்டன்ட் ஒருத்தருக்கீங்க, மாலத்தீவுக்கும் கரஸ்பாண்டன்ட் வந்து அங்கே கவர் பண்ணுறீங்க. இது ஒரு முக்கியமான அனுபவம் உங்கள் கேரியரில். இலங்கை சென்றது, நீங்கள் அங்கேயே தங்கியிருந்து நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க. அந்த அனுபவத்தை கேரளா மாதிரி இருக்குங்க ஸ்ரீலங்கா. அது ஃபர்ஸ்ட்டு. அங்கே புட்டு கிடைக்கும், ஆப்பம் கிடைக்கும், நான்வெஜ் நல்லா கிடைக்கும். ஆப்பம் இன்னும் இதை விட சன்னமாக போடுவான். தமிழ்நாட்டில் போடுறத விட கேரளாவை போடுறத விட சன்னமாக போடுவான். சாப்பாடுக்கு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் டிரைவு, அதனால நமக்கு வண்டி ஓட்டுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கே கொஞ்சம் ஒழுங்காக வண்டி ஓட்டுவாங்க. அப்புறம் கம்ப்ளீட் எல்லாமே வார்மாக இருப்பாங்க. இந்த மக்கள், அங்கே இருக்கிற மக்கள் வந்து
தாராளமாக ரொம்ப நல்லவர்கள், தமிழ் மக்கள் ஆனாலும் சரி, சிங்கள மக்கள் ஆனாலும் சரி, அங்க இருக்கின்ற ஒரே ஒரு பிரச்சனை இதுதானுங்க. அதாவது அனைத்து குடும்பங்கள்லையும் அட்லீஸ்ட் ஒரு நபரை வந்து இழந்திருக்கிறார்கள், இந்த போர்ல இழந்திருக்காங்க. அது எல்டிடி நாடு உடைய குண்டுவெடிப்பினால் இருக்கலாம், இல்லை என்றால் இராணுவத்தில் இருந்தனால அதன் காரணமாக அவர் வந்து மரணம் அடைந்திருக்கலாம், இல்லை என்றால் இது ஆம்பியூட்டேஷன், அதாவது பெரிய ஒரு இழப்பு, ஏதோ ஒரு அங்கம், ஹேண்டு, லெக் இந்த மாதிரி ஆம்பியூட்டேட் ஆகிருக்கலாம். அதன் பிறகு வந்து இந்த ஒரு சமயத்தில் நிச்சயமாக அங்கே ஒரு அரசியல் தீர்வு என்பது நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பாதிப்பு வந்து 2 மக்களுக்கும் ஆயிருக்குது. பல ஆண்டுகள் வேலை பார்த்துருக்கீங்க. அப்போ அங்கே சிங்கள தலைவர்களாக இருக்கட்டும், தமிழ் அமைப்புகளின் தலைவர்களாக இருக்கட்டும், தமிழ் கட்சிகள் தலைவராக இருக்கட்டும், அவங்களுடைய பழகின வாய்ப்பெல்லாம் இருக்குது. இப்போ மஹிந்த ராஜபக்ஷே கூட நேரடியாக நீங்கள் தொடர்பில் இருந்திருக்கீங்க. அந்த சந்திப்புகள்லாம் வந்து எப்படி? அங்கத்து அரசியல்வாதிகள் எல்லாருமே ரொம்ப ஃப்ரீயாக பேசக்கூடிய அரசியல்வாதிகள் தான். எதுவரைன்னு பார்த்தீங்கன்னா ஈழப் பிரச்சனை இது மட்டும் வந்து அதை மட்டும் பேசக்கூடாது, அதை மட்டும் பேசவே கூடாது. அது பேசுனீங்கன்னா அவங்க வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த சிங்களா புத்திஸ்ட் சோவனிஸ்ட் அந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்குள்ளால போயிடுவாங்க. அதை தாண்டி அவங்க பேசவே மாட்டாங்க. வேற என்ன வேணா பேசலாம் அவங்க கூட. கிரிக்கெட் பல நபர்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது, ரக்பி ஆடுற நபர்களாக இருக்கிறார்கள். மஹிந்த ராஜபக்சேவை பொறுத்தவரை இந்திய அரசியலை வந்து கரைச்சி கொடுத்த ஒரு நபர்னு பார்த்தீங்கன்னா மஹிந்த ராஜபக்சே டெஃபினட்டாக இருக்கார். ஒரு முறை வந்து எங்கிட்ட இந்த மாதிரி ஏன்னா தொடர்பில் இருந்த நபர் தான், நான் அவரை பல முறை சந்திச்சிருக்கேன். அதாவது இந்தியாவில் இருக்கின்ற நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் சந்திக்கிறதை விட நான் வந்து நிச்சயமாக மஹிந்த ராஜபக்சேயை சந்திச்சிருக்கேன். இங்கே அந்த வாய்ப்பே கிடையாது, அவர் இங்கே டெல்லியில் உட்காந்துருக்கேன். மன்மோகன் சிங் ஒரு 2-3 முறை சந்திச்சிருக்கேன். ஆனால் அங்கே ஏறத்தாழ ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி சந்திக்கிற மாதிரி ராஜபக்சே சந்திக்கிற மாதிரி இருந்தது. அவர் ஜனாதிபதியாக இருக்கின்ற அந்த சமயத்தில். அந்த சமயத்தில் வந்து அவர் ஒரு முறை சொல்றாரு, இந்த மாதிரி சுஷ்மா ஸ்வராஜ் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க, அது நான் வாழ்த்து செய்தி போடணும், நீங்கள் அது கேரி பண்ணணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஆஃபீஸுக்கு கன்வே பண்ணிடுறேங்க, நமக்கு கமிட்மெண்ட் கொடுக்க முடியாது, பத்திரிகையில் அது வருமோ இல்லையாங்கிறது அது அலுவலகத்தினுடைய தீர்மானம், என்னுடைய தீர்மானம் கிடையாது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். பட் இருந்தாலும் நான் வந்து கன்வே பண்ணிடுறேன்னா கன்வே பண்ணிட்டேன். அது வந்து பத்திரிகையில் வந்தது. அப்போ பிற்காலத்தில் தான் நான் யோசிச்சு பார்க்கும்போது தெரியுது, அதாவது இலங்கையை பொறுத்தவரை அவர்கள் ஒரு 2011 2018 அந்த 12 அந்த காலகட்டத்தில் என்ன நினைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் அருண்ஜேட்லி இல்லைன்னா சுஷ்மா ஸ்வராஜ், இந்த 2 பேர்ல ஒருத்தர் தான் பிரதமராக வருவாங்க என்று அவர்கள் வந்து கணித்தார்கள். அத்வானிக்கு சான்ஸே இல்லை என்று அவங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சு விட்டது. அத்வானிக்கு ஒரு வாழ்த்து செய்தி நான் அங்கிருந்து அனுப்புனதே கிடையாது, மஹிந்த ராஜபக்சே கிட்ட இருந்தோ இல்லை என்றால் அந்த கட்சியின் சார்பாகவோ நிச்சயமாக பண்ணதே கிடையாது. அப்போ எந்த அளவுக்கு, அதே மாதிரி சுஷ்மா ஸ்வராஜ் ஒரு முறை வந்து அங்கே பயணம் வருகிறார்கள். 2011 ஒரு $180 மில்லியன் ஒரு ரயில்வே லைன் துவக்கி வச்சிருக்காங்க, பல விஷயங்கள் வேற செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கு இல்லையா, ஏறத்தாழ ஒரு ஹெட் ஆஃப் ஸ்டேட்டுக்கு என்ன கொடுப்பாங்களோ, ஒரு பிரதமருக்கு என்ன கொடுப்பாங்களோ அதே மாதிரி வந்து பரிசரணை வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஒரு முறை ஒரு மஹிந்த ராஜபக்சே மீட்டிங் கேட்டிருக்காங்க. ஆனால் அவருக்கு பெரிய ரொம்ப பேக் டு பேக் ஏதோ பிரச்சனை அந்த சமயத்தில் ஓடிட்டு இருந்தது. அதனால வந்து அவருக்கு வாய்ப்பே கிடையாது. பட் ஒரு சின்ன ஒரு விண்டோ இருந்தது, ஒரு 3 மணிக்கு 3:30 ஒரு விண்டோ இருந்தது. அப்போ நாங்கள் வந்து வேற ஒரு ஊரில் இருக்கோம், ஹட்டன் அங்கே அந்த பாகத்தில் எங்கேயோ இருக்கோம். ஆனால் மஹிந்த ராஜபக்சே என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெலிகாப்டர் அனுப்பிச்சு சுஷ்மா ஸ்வராஜை கூப்பிட்டு வந்து அந்த 1/2 மணி நேரம் மீட்டிங் முடிச்சுட்டு அதன் பிறகு வந்து அவர்கள் திரும்ப வந்துடுறாங்க. அப்போ அந்த அளவுக்கு வந்து ஒரு நுணுக்கமாக இந்திய அரசியலை கவனித்துக் கொண்டிருந்த ஒரு நபர்களாகத்தான் இலங்கையில் இருக்கின்ற நபர்கள் வந்தார்கள். மேபி பிற்காலத்தில் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், நரேந்திர மோடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் 2012 அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, நிச்சயமாக அருண்ஜேட்லி இல்லைன்னா சுஷ்மா ஸ்வராஜ் தான் வரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கு என்று அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அங்கேயும் குடும்ப அரசியல் தான். ராஜபக்சே வந்து நாமல் அவருடைய சன்னை ப்ரமோட் பண்ணாரு, யோஷிதான்ற இன்னொரு மகன் இருந்தான், அவனை வந்து ப்ரமோட் பண்ணாரு, ஸ்போர்ட்ஸில் ப்ரமோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி சிறிசேனா அவருடைய மகனை ப்ரமோட் பண்ணுறாரு. இப்போ அரசியலில் இருக்கின்ற அனைத்து நபர்களும் அது ஒரு வியாபாரமாக அங்கே எடுத்துக்கொண்டு அதற்கிணங்க தான் செய்து கொண்டிருந்தார்கள். இலங்கையில் இருக்கின்ற ஒரு என்னை பொறுத்தவரை ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எந்த அளவுக்கு இந்தியாவை ஸ்டடி பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு இந்தியா வந்து இலங்கையை ஸ்டடி பண்ணலாங்கிறது தான். அதாவது சிங்களம் அறிந்த எத்தனை டிப்ளமேட்ஸ் இருக்காங்கன்னு அந்த கேள்வி இருக்குது. சிங்களா படிக்கிறதுக்காக ஒரு டிப்ளமேட்டை அனுப்புவாங்க. அதாவது இங்கே ஜேஎன்யூவில் படித்து முடிச்சு அதன் பிறகு ஒரு சிங்களா நோயிங் ஆஃபீஸர்னு இருப்பாங்க. ஆனால் அந்த சிங்களா நோயிங் ஆஃபீஸர் என்ன ஆகுதுன்னு தெரியும்னா, அவரை வந்து அடுத்த போஸ்டிங் வேற ஏதாவது ஒரு ஊரில் போட்டுவாங்க.
அப்போ ஒரு லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும். இப்போ மேண்ட்ரின் படித்த அதிகாரி ஃபர்ஸ்ட் போஸ்டிங்காக சைனா போவார், அங்கிருந்து ப்ராக்டிக்கலாக கற்றுக்குவார், அதன் பிறகு அவருடைய போஸ்டிங் வேற எங்கேயோ போயிடும். அப்போ இதில் நமக்குள்ளாலே ஒரு சிறிய ஒரு பிரச்சனை இருக்குது. இது நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலத்தில் வருகின்ற பத்திரிகைகளும் தமிழில் வருகின்ற பத்திரிகைகளும் சிங்களத்தில் வருகின்ற பத்திரிகைகளும் செய்தியே வெவ்வேறா இருக்கும். இது எனக்கு ஆங்கிலமும் தமிழும் தெரியறதுனால ஓரளவுக்கு வந்து இது வந்து கம்பேர் பண்ண முடியுது. அதே மாதிரி தமிழ்ல வருகின்ற பெரிய செய்திகள், பேனர் செய்திகள் வந்து சிங்களத்துல இருக்கவே இருக்காது. அதே மாதிரி சிங்களத்தில் வருகின்ற பேனர் செய்திகள் வந்து இங்கிலீஷ்ல இருக்கவே இருக்காது. அதை விட மோசமான விஷயம் மாலத்தீவு தான். அதாவது திவேகின்ற பாஷையை தெரிஞ்ச நம்மளுடைய டிப்ளமேட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. அந்த லாங்குவேஜ் தெரியலன்னா நிச்சயமாக அந்த அரசியல் உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்றால் அவர்கள்ட்ட இருக்கின்ற லிட்ரேச்சர் ரொம்ப கம்மி, ஆங்கிலத்தில் இருக்கின்ற லிட்ரேச்சர் ரொம்ப கம்மி. இலங்கையில இருக்கின்ற லிட்ரேச்சர் என்பது ஏதோ இடத்துல இருக்குது. அவங்களுடைய அந்த வார் லிட்ரேச்சர் ஆனாலும் சரியா, இது ஒட்டினா பல விஷயங்கள் வந்து மாலத்தீவை புரிந்து கொள்ளறதுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயமும் கிடையாது. மாலத்தீவில் இருக்கின்ற அனைத்து நபர்களும் 5 லட்சம் பேர் தான் இருக்காங்க. 5 லட்சம் பேர்ல தான் நீங்க வந்து ஒரு நாடையே நடத்த வேண்டும். மாலத்தீவு அடிக்கடி போறீங்க? நீங்க அடிக்கடி போயிட்டு தான் இருந்தேன். இப்ப சமீபத்தில் கூட இந்த தேர்தலுக்கு முன்னால போயிட்டு வந்தேன். மொய்சூன் எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த தேர்தலுக்கு கூட போயிட்டு வந்தேன். அங்க எனக்கு முக தெளிவாக தெரிஞ்சது, இந்த இவர் ஜெயிக்க போறதில்லை, இபு சோலி என்ற தலைவர் ஜெயிக்க போறதில்லைன்ட்டு. ஆனா நம்மளுடைய தூதரகம் அது நம்பவில்லை. அவர் தான் திரும்பி வர்றாரு அப்படின்னு அவர்கள் வந்து நம்பிக்கொண்டிருந்தார்கள். அட்லீஸ்ட் எங்கிட்ட அதான் சொன்னாங்க. ஸோ அதனுடைய பேஸில் பார்த்தா கூட நமக்கு இன்னமும் கொஞ்சம் ஆழமாக நம்மளுடைய இந்த நெய்பர்ஸை படிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அது செய்யவில்லை என்ற அந்த வருத்தமும் ஆதங்கமும் எனக்கு இருக்கிறது. சரி சார், இப்போ மும்மொழி கொள்கை சம்பந்தமா ஒரு பெரிய சர்ச்சை போயிட்டு இருக்குது. நீங்க ஒரு மும்மொழியும் அறிந்த ஒரு பத்திரிகையாளர், மலையாளம் உங்களுக்கு தாய்மொழி, பயிற்று மொழி ஆங்கிலம். இங்க தமிழ்நாட்டில் நீ வேலை பார்க்கறதுனால தமிழ் நல்லா கத்துக்கிட்டீங்க. ஆரம்ப காலத்துல வந்து இதுல எவ்வளவு சரளமா பேசுவீங்களா, எவ்வளவு சரளமா பேச மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி வந்து வளர்த்துக்கிட்டீங்க, அதுக்கு என்ன ஸ்ட்ரகிள் பண்ணீங்க, அது அந்த அனுபவம் எப்படி? இல்லை, ஸ்கூலில் கூட நான் வந்து 3rd லாங்குவேஜ் எனக்கு தமிழ். நான் சிபிஎஸ்சி ஸ்கூல் 3rd லாங்குவேஜ் தமிழ். ஆனால் தமிழில் வந்து அங்கே பேசக்கூடாது. தமிழில் பேசினா ஃபைன் போட்டுருவாங்க. அது ஊஞ்சாலம்பட்டியிலே அப்படி தான், பொள்ளாச்சி அதுக்கு முன்னாடி ஆரோக்கிய முதல்ல தான் எல்கேஜிலேருந்து படிச்சுட்டு இருந்தேன், அங்கேயும் அப்படி தான் ஃபைன் போட்டுருவாங்க. இப்போ அதனால அந்த தமிழ் வந்து பேசக்கூடிய அந்த வாய்ப்பு கிடையாது. வீட்டில் மலையாளம் தான் பேசுவோம். அதனால இங்கே வந்த உடனே அதன் பிறகு வந்து ஒரு 7 வருஷ காலம் 8 வருஷ காலம் வந்து நான் வந்து கேரளாலே இருந்துட்டேன். காலேஜ் படிப்பு பூரா கேரளாவில் தான் இருந்தது. அதன் பிறகு இங்கே வந்தோடனே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அது கம்ப்ளீட் இந்த டே டு டே இந்த வெளியே இருக்கின்ற அந்த ஈடுபாடுகள், சொந்தங்கள், சினிமா பார்க்கறது, இதுல இருந்து தான் தமிழ் ஓரளவுக்கு வந்து கற்றுக்கொண்டேன். இன்னைக்கு விவாதத்துல எல்லாம் வந்து அவ்வளோ சரளமா வந்து வெளுத்து வாங்குறீங்க தமிழ்ல. அது 2014 தான், அதாவது இலங்கையிலிருந்து திரும்பி வந்த பிறகுதான் இங்க வந்து முதல் முறையாக அச்சுமலை அசலம் என்ற ஒரு நிகழ்ச்சி வந்து தந்தி டிவியில போயிட்டு இருக்கு. அதுல வந்து கார்த்திகை செல்வன் தான் அந்த டைம்ல வந்து நெறியாளர் இருந்தாரு. அவர் கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்க வந்தா நல்லா இருக்கும், சுமத்ராமன் ஒரு நாள் பண்ணுவாரு, நீங்க ஒரு நாள் பண்ணுங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன் எனக்கு தமிழ் வராது அப்படின்னு. இந்த அளவுக்கு பேச மாட்டீங்க இப்ப? கிடையவே கிடையாதுங்க. ஐயோ, அப்ப நான் வந்து அவர் சொன்னார், இல்ல பரவாயில்ல நீங்க ஆங்கிலத்துல பேசுங்க, கொஞ்சம் அப்படியே தமிழும் வருவல, 1 or 2 words வரும்ல, அப்படியே நீங்க கத்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ அங்க தந்தி டிவியில இருந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். அப்புறம் அவங்களும் ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தாங்க. இப்போ பாண்டே அப்போ வந்து எடிட்டரா இருந்தாரு. அப்போ அடிக்கடி ஒரு பார்ட்டி அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவார். அதுவும் ரொம்ப, அதாவது நீங்கள் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, நல்லா பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, வீக்கெண்டு மட்டும்தான் அந்த ப்ரோக்ராம். அதன் பிறகு டிபேட்லேயும் வர சொன்னார், பாண்டே வர சொன்னார். அப்புறம் குணசேகரன் அப்போ நேர்வட பேஸில் இருக்கார், இப்போ புதிய தலைமுறையில் இருக்கார். அவர் கூப்பிட்டு நான் சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு அந்த அளவுக்கு தமிழ் வராதுன்னு. அது பரவாயில்லைங்க, நீங்கள் ஆங்கிலத்தில் பேசுங்க அப்படின்ட்டாரு. ஸோ தமிழ் நீங்க வந்து கஷ்டப்பட்டு தமிழ் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. பத்திரிகையாளர்லாம் சேர்ந்து உங்களை தமிழை வளர்த்து விட்டாங்க. ஆமாமா, குணசேகரனத்திற்கு ஹிந்துல வேலை பண்ணியிருக்காரு. நான் இங்க டெப்டி சீஃபா இருக்கும்போது அவர் வந்து திருப்பூர்ல வந்து இருந்திருக்காரு. அங்கிருந்தே எனக்கு பழக்கம் இருக்கு. கார்த்திகை செல்வன் தான் இந்த என்னுடைய பயங்கரமான தமிழ் கேட்ட நான் பார்த்தீங்கன்னா, அதன் பிறகு அப்போ வந்து அசோகா தான் அங்கே ப்ரொடியூசரா இருக்காங்க, அந்த ப்ரோக்ராமுக்கு ப்ரொடியூசரா இருந்தாங்க. கார்த்திகை செல்வன் வந்து இப்போ அதன் பிறகு புதிய தலைமுறைக்கு போயிட்டாரு. அந்த டைம்ல கார்த்தி இன்சிஸ்ட் பண்ணாரு, நீங்க அந்த ரோல் எடுங்க அப்படின்ட்டு. அப்போ அச்சு மசல்ல தான் ஃபர்ஸ்ட் அசோகா இந்த ப்ரோக்ராமுக்கு வர்றாரு. அது ஒரு பெரிய ஒரு பிளண்டர் நடத்துதுங்க. ஒரு நாள் வந்து முன்னாள் போலீஸ் கமிஷனர் நடராஜன் நினைச்சு இந்த அதிமுக ஏதோ ஒரு இஷ்யூ நடந்துட்டு தான், அந்த இஷ்யூல வந்து அவரை கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிச்சு. கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணி நாங்களும் சரமாரியா கேள்வி கேட்கிறோம். அவர் வந்து கச்சாமுச்சான்னு பதில் சொல்றாரு, அதிமுக எதிரெல்லாம் பதில் சொல்றாரு. தப்பான நடராஜா கனெக்ட் பண்ணிட்டோம். தப்பான இவரு டிஜிபி நடராஜா, ஆமா, ஃபார்மர் டிஜிபி தூக்கிட்டாங்க.
ஓ அந்த நீல்ஸ் நீங்க இருந்தீங்க. ஐயோ, இந்த நடராஜ் அமெரிக்கன் கான்சுலேட்ல இருந்த நடராஜ், அங்க இருந்து ரிட்டையர் ஆனவர். அவரை வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க. நாங்க கேள்வி கேட்கிறோம், அவர் பதில் சொல்லிட்டாரு. படம் யாரது இருக்கு, அதாவது இதெல்லாம் போனோ தான். படம் வந்து டிஜிபி நடராஜ் இருக்கு, டிஜிபி நடராஜ் அப்படின்னு சொல்லி மயிலாப்பூர் எம்எல்ஏவா இருக்காரு நினைக்கிறேன். மயிலாப்பூர் எம்எல்ஏ இருக்காரு. அவருடைய அந்த படத்தை போட்டு அவர் சொல்ற மாதிரி தான் நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கிறது. அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து தோட்டத்துக்கு ஃபோன் போட்டு இவர்கிட்ட சொன்னேன், நான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, பூங்குன்றட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க, கொஞ்சம் அது பாக்குறாங்க அப்படின்னாரு. ஏன்னா அம்மா அதுக்குள்ளால பயங்கரமா கொந்தளிச்சுட்டாங்களாமா, அவர் கட்சியை விட்டு நீக்கிறோம்னு அறிக்கை வந்துருச்சு. அப்புறம் நானும் நடராஜ் வாட் பாஸ் வாட் இஸ் திஸ் இந்த மாதிரி நடந்தது. பட் ஐ பர்சனலி அப்பாலஜைஸ்டு. அப்புறம் நான் ட்விட்டர்ல வேற ரெஜிஸ்டர் பண்ண அந்த டைம்ல நடராஜ் பேசினாரு அவங்க கிட்ட. நானே கூப்பிட்டு பேசினேன், அந்த மாதிரி தவறு நடந்துருச்சுங்க, நிச்சயமா வில் ரெக்டிஃபை தி டேமேஜ். பத்திரிகை துறையில இருந்துகிட்டே வந்து நீங்க வந்து பிஹெச்டி எல்லாம் முடிச்சிருக்கீங்க, ஆய்வு பட்டம்லாம். அது பெரிய விஷயம். அது வந்து வேலை செஞ்சுக்கிட்டே வந்து ஒரு 4 வருஷம் அதுக்காக தனியா நேரம் ஒதுக்கி செஞ்சிருக்கிறதுலாம் வந்து. அதே நேரத்தில் இந்தியா இங்கே அவார்டு வந்து ஒரு சிறந்த பத்திரிகை துறையில் சிறந்த கான்ட்ரிபியூஷனுக்கான அந்த அவார்டு வாங்கியிருக்கீங்க. ஒரு வெற்றிகரமான ஒரு பத்திரிகையாளர் இருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி சார். மகன் அல்லது மகளுக்கு வரன் பாக்குறீங்களா? ரொம்ப பிரைவசியா வரன் அமைத்து தர இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ், வாட்ஸ்அப் வசதி என பல புதிய சேவைகளை வழங்க காத்திருக்கிறது உங்கள் தமிழ் மேட்ரிமோனி. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.